தமிழ்நாட்டின் உயிர்நாடி என்று அழைக்கப்படும் காவிரி நதி பற்றி உங்களுக்கு எவ்வளவு தெரியும்? இந்த வீடியோவில் காவிரியின் தோற்றம் முதல் தமிழ்நாட்டின் விவசாயம் வரை முழு தகவல்களையும் பார்க்கலாம். காவிரி நதி கர்நாடக மாநிலத்தின் குடகு மாவட்டத்தில் உள்ள தலகாவேரி என்ற இடத்தில் தோன்றுகிறது. இந்த நதி சுமார் 800 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. கர்நாடகாவில் சுமார் 320 கிலோமீட்டரும் தமிழ்நாட்டில் 446 கிலோமீட்டரும் பாய்கிறது. மீதமுள்ள 64 கிலோமீட்டர் கர்நாடகா தமிழ்நாடு எல்லை பகுதியாக அமைந்துள்ளது. இறுதியில் மயிலாடுதுறை மாவட்டத்தின் பூம்புகார் அருகே வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. காவிரியில் வெள்ளப்பெருக்கு பெரும்பாலும் ஜூலை முதல் செப்டம்பர் வரை அதிகமாக ஏற்படும். இதற்கு முக்கிய காரணம் கர்நாடகாவில் பெய்யும் தென்மேற்கு பருவமழை. அந்த நேரத்தில் குடகு, ஹாசன், மைசூரு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்வதால் அணைகள் நிரம்பி அதிகளவு தண்ணீர் திறக்கப்படுகிறது. அதேபோல் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவமழையாலும் காவிரியின் கீழ்ப்பகுதிகளில் நீர்மட்டம் உயரக்கூடும். காவிரி ஆற்றில் பல முக்கிய அணைகள் அமைக்கப்பட்டுள்ளன. கர்நாடகாவில் கிருஷ்ணராஜ சாகர், கபினி, ஹேமாவதி, ஹரங்கி ஆகிய அணைகள் முக்கியமானவை. தமிழ்நாட்டில் மேட்டூர் அணை, கல்லணை, முக்கொம்பு மேல் அணை மற்றும் கீழ் அணை ஆகியவை விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் பெரும் ஆதாரமாக உள்ளன. காவிரி நீர் பகிர்வு தொடர்பாக பல முக்கிய ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. 1892 ஒப்பந்தம், 1924 ஒப்பந்தம், 1990 ஆண்டு காவிரி நீர் தீர்ப்பாயம், 2007 ஆண்டு இறுதி தீர்ப்பு மற்றும் 2018 ஆண்டு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு ஆகியவை காவிரி நீர் பகிர்வில் மிக முக்கியமான மைல்கற்களாகும். இதன் அடிப்படையில் காவிரி நீர் மேலாண்மை ஆணையமும் அமைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் காவிரி நதி சேலம், ஈரோடு, கரூர், நாமக்கல், திருச்சி, அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட பல மாவட்டங்களுக்கு பாசன வசதி வழங்குகிறது. குறிப்பாக தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை ஆகியவை காவிரி டெல்டா என்று அழைக்கப்படுகின்றன. இப்பகுதிகள் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமாக விளங்குகின்றன. காவிரி நதியை நம்பி தமிழ்நாட்டில் சுமார் 25 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. நெல், கரும்பு, வாழை, தென்னை, வெற்றிலை மற்றும் பல தோட்ட பயிர்கள் இந்த நீரையே நம்பி வளர்க்கின்றன. ஒரு நதி மட்டுமல்ல, கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையையும் தமிழ்நாட்டின் விவசாயத்தையும் தாங்கி நிற்கும் உயிர்நாடிதான் காவிரி.